ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற குருவினுடைய அதிசார பயிற்சி. குருநாதர் மிதுனத்திலிருந்து சற்று வேகமாக சென்று கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருப்பார். மறுபடியும் மிதுனத்தில் சென்று அமர்ந்து விடுவார். அங்கே கடகத்திலே இருக்கிற போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்கரம் அடைகிறார். மிதுனத்துக்கு வருகிற போதும் வக்கர நிலையத்தான் வந்து அமர்கிறார். வக்கர நிவர்த்தி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த குருநாதருடைய அதிசார பயிற்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சனி அமர்ந்து ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி காலத்துல ராசிநாதன் உச்சமடைந்து குருநாதர் உச்சமடைந்து சனி குருவின் பார்வைக்குள் வருகிறது. ஜென்மச்சனி உச்ச குருவின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். கோச்சாரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கடவுளின் கருணை. அதிர்ஷ்டமான இந்த காலம் என்பது ஒரு மிராக்கலா நடந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன். 1, 5, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வையாலும் குருவின் இருப்பாலும் அற்புதமாக வளர்ந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. ஜென்மச்சனி காலத்திலேயே அனைத்து நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. இந்த அதிசார குரு பயிற்சி என்பது அந்த காலத்தை நான் உங்களுக்கு சரியாக சொல்லிவிடுகிறேன். அக்டோபர் மாதம் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதில் நீங்கள் வெற்றிவாகை சூட முடியும். திருமண வாய்ப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். நல்ல வருமானம் இருக்கும். பெயர் புகழுக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கும். தர்ம சிந்தனைகள் ஏற்படும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யலாம். நல்ல திருப்பணிகளில் ஈடுபடலாம். சமூக தொண்டுகள் செய்ய முடியும். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது. நம்ப முடியாது. ஜென்மச்சனி காலத்துல இவ்வளவு நல்ல பலன்களான்னு கேட்பீர்கள். அதாவது வெறுமனே ராசியை குரு பார்ப்பது மட்டுமில்லை, ராசிநாதன் உச்சமடைந்து திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைந்து ஜென்மச்சனியும் உச்ச குருவின் பார்வைக்குள் வந்து என்ன சொல்வது, லாபஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. எல்லாமே நல்லபடியாக வெற்றியாக ஆதாயமாக நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள். அந்த காலத்தில் கூட பிறந்தவர்கள் என்று சொல்லி பார்க்காமல் உங்களை புறக்கணித்த சகோதரர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். உற்ற நண்பன் என்று கூட பார்க்காமல், உற்ற சிநேகிதர்கள் என்று பார்க்காமல் உங்களை புறக்கணித்தவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்வார்கள். அந்த காலத்துல அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வர காத்திருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் வருகிற போது சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும். தனியார் துறையில வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது ஜென்மச்சனி ஆரம்பித்த காலத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சி காலத்துல அப்படியே விலகிவிடும். பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம். அது மட்டுமில்லை, ஜென்மச்சனி ஆரம்பித்ததிலிருந்தே மீனராசிக்காரர்களுக்கு சற்று மன அழுத்தம், சற்று தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே இருந்தது. தடை, தாமதம், மறதி, சோம்பல், பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு இது போன்ற அமைப்புகளிலிருந்து அப்படியே நீங்கள் மீண்டு வெளியே வரப்போகிறீர்கள். ஒரு விதமான தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. ஜென்மச்சனி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். அற்புதமான பொற்காலம், ஒரு மிராக்கலா நடந்திருக்கிறது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சில திட்டங்களை அப்படியே உடப்பில் போட்டு வைத்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் இப்போது நீங்கள் வெளியில கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். அற்புதமாக இருக்கிறது. மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். கல்வியில எந்த தடை தாமதங்களும் இல்லை. உங்களுக்கு இந்த மறதிகள் எல்லாமே விலகும். ஜென்மச்சனியாக சனி பகவான் செயல்படுகிற போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய சோம்பல் மறதி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போது உச்ச குரு வந்து அனைத்தையும் சரிப்படுத்துகிறார்.
அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற இந்த அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி மாணவர்கள் சரியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். இந்த வாய்ப்புகளை மாணவ கண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப பெண்களுக்கு நல்லபடியாக தன வரவு இருக்க போகிறது. தனகாரகர் குரு ராசியே பார்க்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், பொருளாதாரத்துக்கு எந்த தங்கு தடையும் இல்லை. பெண்கள் நல்லபடியாக வாழ முடியும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். விலை உயர்ந்த ஆடைகள், வண்டி வாகனங்கள், நகை நட்டுகள் எல்லாமே வாங்குவதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது அதாவது ஆலய திருப்பணிகளுக்காக நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாம். அதாவது ஆன்மீக விடயங்கள்ல ஈடுபட்டு அதற்கான நற்பலங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 1, 5, 9 எல்லாமே வலுவடைந்து ராசி குருவின் பார்வையில் இருக்க வேண்டும். அதே போல் இருக்கிறது ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் கைமேல் 10, 12 மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான பொற்காலம். இப்போது நீங்கள் ஆலய தரிசனத்துக்கு செல்லுங்கள், எல்லா நன்மைகளும் வீடு தேடி வரும். குலதெய்வத்தை வணங்குவதற்கு சரியான காலமாக இருக்கிறது. முழுவதுமாக உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். கடவுளுடைய கருணையும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் ஒரு சேர மீனராசிக்காரர்களுக்கு பாய்கின்ற அற்புதமான காலம். உண்மையில சொல்றேன், நான் வார்த்தைகளை தேடுகிறேன். ஒரு மிராக்கலா இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியிலும் இவ்வளவு நற்பலங்களாக எனக்கே பொறாமையாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வளர வேண்டும், வளர வேண்டும். எல்லா நிலைகளிலும் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாக வளரும், மலரும். வருமானத்துக்கு ஒரு தடையும் இருக்காது. பெயர் புகழுக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே, கௌரவம் எல்லாமே உயர்வடையும். அதாவது அழகாக சொல்வார்கள், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லி. 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாமே வலுவடைந்து இருக்கிறதே. ராசியை குரு பார்க்கிற போது, கடவுளே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது என்ன கவலை? ஜென்மச்சனி தன்னுடைய எதிர்மறையான கதிர்வீச்சுகளை அப்படியே அடக்கி கொள்கிறார். குருவினுடைய இந்த மங்கள குருவினுடைய உச்சமான இந்த பார்வை அற்புதமாக இருக்கிறது. சுபத்துவமாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு சனி பகவானே இயங்க போகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், மீனராசிக்காரர்கள் எல்லா நிலையிலும் நல்லபடியாக முன்னேற முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது வயதான பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, வருமானம், கல்வி, பெயர் புகழ் எல்லாமே நல்லபடியாக வளர்வதற்கான அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை வருமா என்று தெரியாது. கோச்சாரம் நன்றாக இருக்கிற போது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல் மீனராசிக்காரர்களுக்கு பாயக்கூடிய அற்புதமான காலம் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி. அந்த காலத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரமடைகிறார். அதெல்லாம் வேறு விடயம். குருநாதர் உச்சமடைகிறார். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. சனி பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதனே உச்சமடைந்திருக்கிறார். சரியான முயற்சிகளை எடுத்து நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.